பதத்தில் கரைச்சிக்கணும். இது தலைக்கு மட்டும் போடுறதுங்களா உடம்புக்கு? இதே தான் சோப்பு ஷாம்பு எல்லாம் இதுதாங்க. உடம்புக்கு இதுவும் போட்டுக்கலாம். ஆமாம். இந்த தாடி வச்சது வந்து எப்பவுமே இருக்கிற மாதிரிங்களா சார்? புரியல. இப்போ இந்த தாடி முடி வளர்த்தது வந்து கோயிலுக்குங்களா எப்படி? நான் இயல்பாக இருக்கணும்னு இருக்கிற அவ்வளோதான். நான் யாருக்காக என்னை மாற்றிக்கணுங்கிற அவசியம் இல்லை. பிடிச்சதுன்னா அங்கே சேவ் பண்ணுவேன், பிடிக்கலன்னா விட்டுருவேன். நான் காட்டுக்குள்ள இருக்கிற எனக்கு எதுக்கு இதுன்ட்டு. இது கொஞ்ச நேரம் ஊற வச்சோம்னா நல்லா. ஆமாம், இந்த சூடெல்லாம் ஹேர் பேக் பண்ணுற மாதிரி பண்ணிட்டுங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் விட்டுட்டு கொஞ்சம் தண்ணியெல்லாம் எடுத்து கொண்டு வச்சுட்டு அப்புறம் பண்ணோம்னா அப்போ நல்லா அழுக்கெல்லாம் நல்லா போயிடும், நுரையும் நல்லா வரும். அந்த நுரை வந்து இந்த தவளைகளுக்கு பாம்புகளுக்கெல்லாம் ஒவ்வாமை ஏற்படுத்தும். சரி சரி. அது வெட்டுறதுக்கான ஒரு கொசுவுமே அதிகமாக வராது. அப்போ இதே தான் சோப்பு, ஷாம்பு, கொசு விரட்டி, மற்ற விஷ ஜந்துக்கள் விரட்டி எல்லாமே இதுதாங்க. இப்போ இதை தவிர்த்துட்டு நம்ம ஷாம்புக்கு தனியாக, சோப்புக்கு தனியாக, கொசு விரட்டிக்கு தனியாக, அப்புறம் விஷ ஜந்துக்கள்லாம் வராமல் இருக்கிறதுக்கு வீடு கட்டமைப்பு, இதுக்கு ஊர்பட்ட செலவு பண்ணுறோங்க இல்லையா? அப்போ அது இங்கே விளையும் தாவரத்துலேருந்து அதை நாங்கள் அதை முழுமையாக பயன்படுத்துறதுனால அந்த செலவுகள் வந்து தவிர்க்கப்படும். அரப்பு செடி இங்கேயே கிடைக்குங்களா? அது நாங்கள் அங்கேயெல்லாம் இருப்பாருங்க அரப்பு செடி. எதுக்கு எங்கேயும் போகிறதில்ல. இது தேய்ச்சி குளிச்சிருக்கீங்களா? சின்ன வயசில் குளிச்சிருக்கேன் சார். சின்ன வயசில் குளிக்கிறது பெருசு இல்லை. இப்போ இந்த இது வச்சுக்கிறதுனால இந்த நிலம் வந்து இப்போ அவர் சொன்னாருங்க இல்லையா, இது வந்து வெப்பமான பூமி, கந்தக பூமி அப்படின்னு சொன்னாருங்க இல்லையா. இப்போ இந்த இடத்துக்கு வந்து உடல் தானாகவே அதிகமாக வெப்பமடையக்கூடியது. அதான் இது வந்து வெப்பமடையக்கூடியது. குளிர்ச்சிக்காக அந்த வெப்பத்தை தலை வந்து நமக்கு கபால சூடு அதிகமாகும். ஆமாம். அதை தணிக்கிறதுக்கு இந்த இலையில போட்டு பண்ணால் சூடு தனியும் கண்ணு குளிர்ச்சியாக இருக்குது. அப்போ தலையில் சூடு தனியும் பொழுது என்ன ஆகுங்க, முடியுதிர்வு ஏற்படாது, வெள்ளை முடி ஏற்படாது. அதான் விஷயம். எல்லாமே நல்லாயிருக்கும், நேச்சுரல். ஆமாம். அப்போ இதை தவிர்த்துட்டு தானே நீங்கள் சோப்பு ஷாம்புக்கு போகிறீங்க. அப்போ அதுக்காகத்தானே ஓடுறீங்க, அதுக்கு தானே பணம் சம்பாதிக்கிறோம் இல்லைங்களா? இது கேவலம்னு நினச்சிட்டோம். ஆனால் அந்த உடம்பு சூடு தணிஞ்சிருச்சுனாவே நிறைய வியாதிகள் வராது இல்லையா? ஆமாங்க. இப்போ எதுவுமே நீர், வெப்பம், காற்று, அதாவது வாதம், பித்தம், சிலேத்துமம், இந்த 3 அதிகமாச்சுன்னா குறைஞ்சாலுமே நோய் ஏற்படும். அப்போ அதை தணிக்கிறதுக்கான இது பார்த்திங்கன்னா அந்தந்த நிலத்துலையே உருவாக்கப்படும் பெரும்பாலும். வெளியில் எங்கேயும் போகிறதில்ல. இப்போ ஒரு மாட்டுக்கு வந்து வயிறு சரியில்லைன்னா அந்த காட்டில் அதுக்கு வயிறு சரியில்லாதுங்கிறதுக்கு முந்தின நாளே வந்து அந்த தாவரம் அந்த காட்டில் முளைச்சிரும். இந்த இயற்கையோட இயல்பு, சரிங்களா? அப்போ மாட்டுக்கு அதே மாதிரி தான், நமக்கு அதே மாதிரி தான். அப்போ இங்கே என்ன செடி தாவரங்கள் இருக்குதோ அதுக்கான நோய்கள் தான் இங்கே வரும். இது வெப்ப பூமி, எல்லாம் பாறை சூடு அதிகம் எல்லாமே இருக்குது. அப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா வெப்பம் அதிகமாக இருக்கிறனால தான் நாங்கள் விளக்கெண்ணையே முழுசாக உணவுக்கு பயன்படுத்துகிறோம். விளக்கெண்ணெய். ஆனால் அரப்பு தேய்ச்சி குளிக்கிறவங்கள நானும் குளிச்சிருக்கேன். நீங்கள் அந்த ஒரு கை எடுத்து குளிக்கிறீங்கல்ல? ஆமாம். அவ்வளவுதான் குளிப்பேன் நான். இவ்வளோ அரப்பு குளிச்சு நான் எங்கேயுமே நான் பார்த்ததில்லை. நான் பணக்காரன், நான் குளிப்பேன், எனக்கு முடி அதிகம்.
பணக்காரங்களோட செல்வந்தன். பணமெல்லாம் என்கிட்ட கிடையாது, செல்வம் இருக்குது. இதுதான் செல்வம். இதை பயன்படுத்திக்கிற அறிவு தான் செல்வம். இல்லை அதுங்க என்ன நீங்கள் சொன்னது சரிதான், உங்கள் முடிக்கு அவ்வளோதான். இப்போ எனக்கு பாருங்கள் எவ்வளோ இருக்குதுங்க. இப்போ நான் அதிகமாக தானே தேவைப்படுது. அவசர வாழ்க்கையில இவ்வளோ முடி வச்சுட்டு பராமரிக்க முடியும்? நீங்கள் கல்லூரி வாழ்க்கையில் முடியெல்லாம் கல்லூரி வாழ்க்கையிலாம் வழக்கமாக இருந்தது. எந்த கல்லூரியில் நீங்கள் படிச்சீங்க சார்? நான் ஊட்டியில் தான் படித்தேங்க. என்ன மேஜருங்க சார்? நான் வந்து எம்பிஏ எம்பிஏ என்ன? ஃபினான்ஸ். யூஜி என்ன பண்ணீங்க? யூஜி வந்து பிகாம். எந்த இயர் முடிச்சிங்க சார்? நான் 2000 2000. உங்கள் செட் 2000 to 2003. யூஜி முடிச்சதுங்களா சார் இல்லை பிஜிங்களா? யூஜி. பிஜி எப்போ முடிச்சிங்க? பிஜி வந்து 2003 to 2006. ஆமாம், அப்போ தான் நான் ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணேன். என்னோட மூணு வயசு சின்ன. இவர் சின்னவர், எனக்கு விட ஒரு 4 வருஷம் பெரியவர். நான் இங்கே கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் தான் சார், நான் கோயம்புத்தூரில் படித்தேன். அப்படிங்களா? ஆமாம் சார், நான் வரலாறு, பிஏ வரலாறு. சரி. 97 2000 நான் யூஜி. ம். அப்புறம் பிஜி 2002, எம்ஃபில் வந்து 2003. ஓ சரி. இவர் வேறு லெவல் படிப்பு. அதெல்லாம் படிப்பே கிடையாது, அதுக்கப்புறம் படித்தது தான் படிப்பு. வாழ்க்கைங்கிற ஒரு படிப்பு. களத்தில் வாழ்க்கையில் படிக்கிறதா. ஆமாம் சார், ஆமாம். நாங்கள் எம்பிஏலேயே வந்து நிறைய பிஸ்னஸ் மேன்ஸை கேஸ் ஸ்டடி பண்ணுவோம். அதெல்லாம் பார்த்தோன்னா யாரும் அவங்கெல்லாம் எம்பிஏ படித்து பிஸ்னஸ் பண்ணலையே. படிப்பு வேறு. இப்போ மழைநீர் வந்துங்க சார், எவ்வளோ நாள் வந்து உங்களுக்கு ஸ்டாக் இருக்கும்? எவ்வளோ அடி வந்து நீங்கள் பராமரிப்புக்காக வச்சுருக்கீங்க? பாருங்க அங்கே இருக்கு பாருங்க. நான் பார்த்தேங்க. அதான் மழைநீர் சேகரிப்பு தொட்டி. இந்த கூரை நீரில் இருந்தால் அங்கே போகுது. 10,000 லிட்டர் தொட்டி. சரிங்களா?